ஹே மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் சென்னையிலேருந்து ஒடிசாவுக்கு வர்றதுக்கு நான் டிக்கெட்டுக்கு என்ன பாடெல்லாம் பட்டேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. ரொம்ப 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 கஷ்டப்பட்டு வந்தேன். முன்னெல்லாம் ஜென்ரலில் வர்றது மட்டும்தான் கஷ்டம். ஸ்லிப்பரில் வர்றது அந்தளவுக்கு கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா ஸ்லிப்பரில் வந்து அந்தளவுக்கு ஃபஸ்ட்டில் நான் 2019 இங்கே வரும்போது ஸ்லிப்பரில் தான் ஸ்லிப்பரில் தான் நாங்கள் ஏறி வந்தோம். எப்படின்னா ஸ்லிப்பர் கோச்சில் ஏறிட்டு டிடிஆர் வந்தார்னா ஃபைன் கட்டிட்டு தாராளமாக நம்ம அதில் உட்காந்து சீட்டு இருந்தால் சீட்டு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம தூங்க மட்டும்தான் முடியாது. கீழே வந்து நம்ம சீட்டில் உட்காந்துட்டு வரலாம், யாரு கூடயாவது அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு வரலாம். நைட்டில் மட்டும் தூங்கும்போது கீழே படுத்து தூங்கலாம். அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போது ஜென்ரலும் ஸ்லிப்பரும் ஒரே மாதிரியே இருக்குது. அது எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்றதையும் பார்த்துருங்க. நான் டிக்கெட் எடுக்க என்ன பாடுபட்டேன், எப்படி டிக்கெட் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ட்ரை பண்ணேன் டிக்கெட்டுக்கு. ஏஜென்சி மூலயமா ட்ரை பண்ணி சுத்தமாக கிடைக்கல. அப்புறம் ஒரே வழி வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற இதை யோசித்து அதை பண்ணியிருக்கிறேன். அதுலேயும் இவ்வளோ கஷ்டமா அப்படின்றத பாருங்கள் வீடியோ பார்த்து. இதுக்கப்புறம் யாராவது ஊருக்கு போகணும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தற்கல்ல எடுத்துக்கலாம் அப்படின்ற நினப்பை மட்டும் நினைக்காதீங்க. 2 மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் பிளான் பண்ணி புக் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நான் ஊருக்கு போகணுன்ற ஒரு மைண்ட் செட்டு வந்ததுன்னா போகிறதுக்கு டிக்கெட்டு 2 மாதத்துக்கு முன்னாடியே, வரதுக்கு டிக்கெட்டு 2 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டு தான் நான் வந்து ஊருக்கு வருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு பட்டாச்சு டிக்கெட்டு கிடைக்காம. அதெல்லாமே பார்த்துருங்களேன். நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நான் வந்து ஸ்லிப்பர் கோச்சில் வந்து 3வது ஆளாகவும் ஏசி கோச்சில் வந்து 4வது ஆளாக இருந்துமே எனக்கு டிக்கெட்டு கிடைக்கல. ஏசியில் ஃபஸ்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தாங்க டிக்கெட்டு கிடச்சிது. வேறு யாருக்கும் டிக்கெட்டு கிடைக்கல. என்ன நீங்கள் தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ? சரி, என்ன பேசிட்டு இருந்தீங்க? பேசுங்க பார்க்கலாம். எப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தீங்க? காட்டுங்க பாப்பா, கிளிக் பண்ணுங்க. சரி, ஓகே. மாமா வந்துக்கிட்டு இருக்காரு. இங்கடா காணோம். அதோ சாக்ஸு போட்டு வராரு மனுஷன். கொசு எவ்வளோ கடிக்கும். சாக்ஸு மாட்டின்னு வராரு, பேண்ட்டு கூட போட்டு வராமல். என்னத்த சொல்கிறது. அவர் நம்மளை தேடுறாரு. நம்மக்கிட்ட கரெக்டாக வராரா பார்க்கலாம். அடப்பாவி. போயிட்டாங்க. போயிட்டாருங்க. ஆனாரியும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கும். கண்ணு எதிர்க்கே உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்க. பார்க்காம ஒரு மாடல போயிட்டாரு பாருங்களேன். என்னத்த சொல்கிறது நான். சரி, பார்க்கலாம். வரட்டும், மேலே தேடிட்டு வரட்டும். ஃபோன் பண்ணுறாரு.
என்ன பண்ணுறது? காலைல வந்து சுடுத்து நம்ம இருக்கிறப்போ. சரி ஓகே, நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறோங்க. பசிக்கு தான் அவருக்கு. வந்தோடனே சண்டை போடணுமா? இல்லை சொன்னால் சிக்கன் ரைஸ் இல்லை எனக்கு இது வேணும் அது வேணும்னா இல்லை, அது தெரியும் எனக்கு. ஆனால் அங்கே இல்லை, டப்பால் இல்லை. அது அப்பா அம்மா சண்டை என்ன தள்ளலாம் வருகிறேன், என்ன பண்ற இருங்க இருங்க சொல்ல வரலாம், என்ன பண்றது இல்ல. சரி போதும், பல்டிச்சியா? நம்ம 2 பேரும் சண்டையா போட்டோமாம்மா? அவருக்கு அந்த மாதிரி தோணுது. காலேருந்து சாப்பிட்டு வச்சு காலெல்லாம் வலிக்குது, வேலை. சரி ஓகே, இங்கே வந்துடுறவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். தம்பி வந்ததுக்கு என்ன பிளாட்ஃபார்மில் நடு ரோட்டில், அதுவும் எங்கே பெரம்பூரில். இல்லை இஷ்டப்பட்டு தான் கஷ்டப்படுறேன். இஷ்டப்பட்டு தான் கஷ்டப்படுறோம், இல்லைன்னு சொல்லல. என்ன ஆனாலும் ஏதோ நல்லா தான் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு நடக்கிறோம்ல. கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு. பின்னாடி போகுது 2 வருஷம் கழிச்சு மாமா நானும் இந்த மாதிரி ரோட்டில் கை பிடிச்சிட்டு நடக்கிறோம். ஓகே, இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. போய் அங்கே டிக்கெட்டு கவுண்டராண்ட உட்காரணுங்க. என்ன மாமா? நான் போய் படுத்துருவேன், அவ்வளோதான். சரி போய் உட்காரலாம். டீ வாங்கிட்டு வர்றதுக்காக போகிறாங்க. எவ்வளோ படுத்துட்டு இருக்காங்க பாருங்களேன். இப்போ வந்து கரெக்டாக 12:10 ஆகுது. ரொம்ப தலைவலிக்குது எனக்கும் மாமாக்கும். அதனால் வெளியே காஃபி விற்றுட்டு இருக்காங்களா, அதனால் டீ குடிக்கிறோம். எவ்வளோ பேர் தெரியுமா இந்த ரோட்டில் படுத்துட்டு இருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டீ குடிச்சிட்டு பார்க்குறேன். நீ வந்து கரெக்டாக 4:30 மணி ஆகிடுச்சு. நானும் அரியும் வந்து டீ குடிக்க வந்தோம். டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். ஃபோன் சார்ஜர் ஏறிட்டு இருக்குது. அதுக்குள்ளே மாமா அங்கே ஸ்டேஷனாண்ட தூங்கிட்டு இருந்தாங்க. எந்திரிச்சிட்டு அவருடைய மொபைல்லாம் என் பேக்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு இப்போ கால் பண்ணாங்க, வேறு யார்கிட்டயும் மொபைல் வாங்கி இந்த மாதிரி டீ குடிச்சிட்டு இருக்கேன்னொடனே இப்போ இங்கே டீ கடையாண்ட வர சொல்லியிருக்கேன். டீ குடிச்சிட்டு திரும்ப அங்கே போய் லைனில் நிற்கணும். 7:30 மணிக்கு ஃபார்ம் தருவாங்களாம். அதை ஃபில்லப் பண்ணி 9:50க்கு தான் ஏசி ஓப்பன் பண்ணுவாங்க. ஏசி கோச் ஓப்பன் பண்ணுவாங்களாம், டிக்கெட்டு கவுண்ட்ரு. அதை வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறோம். போனோடனே தூங்கணும். வா இல்லை ஊருக்கு எப்படியாவது ஓடி போயிடணும். சரி ஓகே, மாமா பார்க்கலாம். ஹரி बापा आसब டே ஒரு கடை தெரியாம எங்கன்னா போயிட்டாரா என்னடா? டிக்கெட் எடுத்து கொடுக்காம கிளம்புறேன். சரி போங்க, நான் டிக்கெட் எடுத்துக்கிறேன். மணி இப்போ கரெக்டாக 11:30 மணி ஆகுது. நேற்று 8 மணிக்கு வீட்டில் இருந்து நைட்டு கிளம்புனேன். ஒரு வழியாக வந்து ஏசியில் கிடைக்காம ஸ்லிப்பரில் தான் கிடச்சிருக்கு. டிக்கெட்டு போட்டாச்சு. நானும் அரிக்குட்டியும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு இருக்கிறத எல்லாத்தையும் அரைகுறை இருக்கிறதெல்லாம் பேக்கிங் பண்ணி எடுத்து ரெடியாக வைக்கணும்.
ஏன்னா நாளைக்கு எத்தனை மணிக்கு ட்ரெயின் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்கிறேன். அங்கே மொத்தம் டிக்கெட்டு கிடைச்சாச்சு. ஓகேங்களா? ஓகே பாய் எல்லாருக்கும். பார்த்துருப்பீங்க எப்படி இருந்திருக்கு வீடியோ அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டேன் டிக்கெட் எடுக்கிறதுக்கு நான். அதுக்கு தான் சொல்கிறது, யாராவது ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா முன்னாடி பிளான் பண்ணி டிக்கெட்லாம் முன்னாடியே புக் பண்ணுறங்க. போகிறதுக்கும் புக் பண்ணுறங்க, வரதுக்கும் எத்தனை நாள் நம்ம ஸ்டே பண்ண போகிறோன்றதை பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 நாளில் வந்து ஒடிசா விலாக் எல்லாமே வர ஆரம்பிக்கும். அவ்வளோதான். இதோட இன்னும் ஒரு 2-3 வீடியோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ரெகுலராக ஒடிசாவில் என்னென்னலாம் பண்ணுறனோ அது எல்லாமே ரெகுலராக வர ஆரம்பிக்கும். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.